ஷார்ட்கட்னு ஒண்ணுமே இல்லை. ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்றதுக்கான திறமையான சோம்பேறித்தனத்தை கத்துக்கிட்டோம்னா அதுதான் ஷார்ட்கட். அதை நம்ம ஆஃப்கட்ல ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிட முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும். ஆஃப்கட் பிளான் பண்றவங்க மேக்ஸை நினைச்சு பயப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் வந்து ரெண்டுக்கு தான் கஷ்டப்படுறாங்க, ஒன்று மேக்ஸ், இன்னொன்று இங்கிலீஷ். ஸோ மேக்ஸ் பத்தி நீங்க கஷ்டப்பட்டுக்கணும் அப்படிங்கிறதே இல்லை. நீங்க ரெகுலரா இப்போ நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்றது, எப்போ கொஸ்டின்ல இருந்து போகணும், எப்போ சாய்ஸ்ல இருந்து போகணும், சாய்ஸ்ல இருந்து போறதுக்கான மெத்தட்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலரா கற்றுக் கொடுக்க போறோம். இன்னொன்று, உங்களுக்கு டிஃபென்ஸ்ல போகணும் அப்படிங்கிற ஆசை இயல்பாவே இருந்ததுன்னா நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுல இருந்து நீங்க ஆஃப்கட்டுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெய்லி ஒரு 20 சம் நீங்க பண்ணீங்கனாலே போதும், உங்களால ஆஃப்கட் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நீங்க கஷ்டமான டாப்பிக்கே இருக்க போறது இல்லை உங்களுக்கு. மொத்தமே ஒரு 13 டாபிக்ஸ். அதுல இப்போ ப்ராபபிலிட்டி உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கிளாக் உங்களுக்கு வந்துருச்சு, ஏரியா பெரிமீட்டர் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியான கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் வருது. நீங்க ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி இருக்கும், ஆனால் ஆஃப்கட்டுக்கு அதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே ரொம்ப 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 பேசிக் டாபிக்ஸ் தான். எல்லாமே அப்ளிகேஷன். இப்போ பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜ் ஒரு அப்ளிகேஷன் பார்த்தாலே உங்களுக்கு என்ன வந்துடும், ப்ராஃபிட் லாஸ் வந்துடும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ நீங்கள் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதுதான் அந்த படிக்கிறதுக்கான மெத்தடாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஸ்கூல்ஸ் புக்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே முதல்ல நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி பழகி கேன்சலேஷன், கால்குலேஷன், நியூமரிக்கல்ஸில் ஸ்ட்ராங்காக முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எல்லா எக்ஸாமுக்கும் காமனான நாலேஜ் டாபிக் என்னென்ன, நம்பர் சிஸ்டம், HCF, LCM, டெசிமல் ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட்டு, பவர் ரூட்டு, இதெல்லாம் ஒரு டாப்பிக்காவே நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு பேசிக் நாலேஜ். இப்போ A/m இன்டூ A/n பேஸ் சேமா இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம், A/m+n எழுதிக்கலாம்னு ஆஃப்காட்டுக்கு அது ஒரு டாப்பிக்காவோ, சீரியஸ்க்கு ஒரு டாப்பிக்காவோ, SSCக்கானதாவோ இல்லாமல் அதை பேசிக் நாலேஜாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆஃப்காட் ரொம்ப ஈஸி. ஆஃப்காட்டுக்கு நீங்கள் கண்டென்ட் நிறைய படிக்கணுன்ற நீடே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் அந்த 1-2 ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பர்சன்டேஜ் ஓரியன்டாக போனீங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும். அதை தவிர நீங்கள் ஃபார்முலாஸ் படிக்கணும் அந்த நீட் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் சம்ஸை ரீட் பண்ண போறீங்க, அதை எப்படி நம்ம சார்ட் ஆஃப் பண்றது, என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸை எடுத்துக்கிறது, எப்போ சாய்ஸ்ல இருந்து போனால் அது ரொம்ப ஈஸியா இருக்கும், அதை நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம். ஸோ நம்ம அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரையில் ஆஃப்காட்டுக்கான ப்ரிப்பரேஷன் கோச்சிங் எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆஃப்லைன்லையும் கொடுக்குறோம், ஆன்லைன்லையும் கொடுக்குறோம். ரெகுலர் பேட்சும் இருக்கு. ரெகுலரா வர முடியாதவங்க இல்ல ரெகுலரா ஆன்லைன்ல அட்டன் பண்ண முடியாதவங்க வீக்கெண்ட் பேட்சஸ்ல சேர்ந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட லொகேஷன் என்ன அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி, KK நகர், மதுரை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம அகாடமில எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே ஃப்ரீ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. கெரியர் கைடன்ஸ் ஆன் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம ப்ராப்ளம் சால்விங் பார்க்கலாம். தேங்க்யூ.